ஹலோ நண்பர்களே, ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஒரு லாங் வீடியோ. 87 சப்ஸ்கிரைபர் தான் இருக்குது. அதுக்கே இப்படி சொல்கிறது தான் கொஞ்சம் ஓவர் தான். இருந்தாலும் சொல்கிறேன். ஒரு மாதம் ஆச்சு வீடியோ போட்டு. ஸோ இப்போ ஒரு லாங் வீடியோவில் வந்திருக்கேன். இந்த வீடியோவில் வந்துட்டு ஃபுல் ஃபன்னாக போக போகுது. என்னென்னா, என்னுடைய பழைய வீடியோஸ்க்கு நம்ம ரியாக்ட் பண்ண போகிறோம், ஒன்றா சேர்ந்து சிரிக்க போகிறோம். ஏன்னா இப்போ 1 இயருக்கு அப்புறம் தனியொருவனை இன்ஸ்டாகிராமில் பார்க்கறதுக்கும் இங்கே யூடியூப்பில் வந்துட்டு லாங் வீடியோஸில் பேசுகிறத பார்க்கறதுக்கும் இவன் இப்படியெல்லாமா பேசியிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கே தோணும். ஏன்னா அந்த மாதிரி சில விஷயங்கள் தான் நான் ஆரம்பத்தில் ஒரு 1 இயர் முன்னாடி பண்ணியிருக்கேன். December 16, 2023 ஆரம்பிச்சது தனியொருவன். அப்போ சில வீடியோஸ்லாம் பண்ணியிருக்கேன் பாருங்க. இப்போ பார்த்தா எனக்கு கிரிஞ்சுன்னு தோணுது. அதில் முதல் வீடியோ இதோ உங்களுக்காக. ஹாய், வெல்கம் டு அவர் பேஜ் தனி உருவம். ஆக்சுவலாக ஃபர்ஸ்ட் கண்டென்ட்டாக என்ன போடலாம் அப்படின்னு ரொம்ப நேரமாக யோசிச்சுட்டு இருந்தேன். சரி, நம்ம எஜுகேஷன் சம்மந்தப்பட்டதாகவே போடுவோமே அப்படின்னு யோசித்தேன். ஆனால் முதல் கண்டென்ட்டா எதை பற்றி போடலாம்னு யோசிச்சுட்டு இருந்தேன். எஜுகேஷன் தான். அப்போல்லாம் ஹாய் திஸ் இஸ் தனி ஒருவன் அப்படின்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட ரொம்ப மாதத்துக்கு சொல்லிட்டு இருந்தேன்னு நினைக்கிறேன். ஏன்னா கிட்டத்தட்ட ஒரு 50 வீடியோ இல்லை, 25 வீடியோவுக்கும் மேலே ஹாய் திஸ் இஸ் தனி ஒருவன் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்துட்டு அடுத்ததே பேசுறதுக்கு ஆரம்பிப்பேன். அப்பதான் தெரியும் நம்ம ஹாய் திஸ் இஸ் தனி ஒருவன் சொல்லும் போது வந்துட்டு வீடியோ ஸ்கிப் பண்ணிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஃபர்ஸ்ட் 3 செகண்ட் எப்பவுமே எங்கேஜிங்கா வச்சுக்கிட்டாதான் அடுத்தது வீடியோ பார்ப்பாங்க. எனக்கு அப்பதான் புரிஞ்சுது. நான் இடத்தோட ஹாய் திஸ் இஸ் தனி ஒருவன் நீயா போடா இப்படின்ட்டு போயிடுறானுங்க. ஸோ வந்துட்டு இந்த வீடியோ அப்படி ஏதோ கிரிஞ்சுத்தனமா மொத பண்ண வீடியோ இதுதான். கேமரா ஆன் பண்ணி சம்மந்தப்பட்டதனுடைய போர் அடிக்கும் அப்படின்னு ஸ்கிப் பண்ணலாம் போயிடாதீங்க. சும்மா ஒரு காமெடியான கண்டென்ட் தான். என்னன்னா, எந்த கிளாஸ்ல ஸ்டூடெண்ட்ஸ் அதிகமாக தூங்குறாங்கன்னு கொஞ்சம் யோசிச்சு பார்த்துருக்கீங்களா? ஹிஸ்ட்ரி கிளாஸ்லையும் மேத்ஸ் கிளாஸ்லையும் தான் ஸ்டூடெண்ட்ஸ் அதிகமாக தூங்குவாங்க. ஆமா, இவர் சர்வே எடுத்துட்டு வந்திருக்காரு. ஹிஸ்ட்ரி கிளாஸ்லயும் மேத்ஸ் கிளாஸ்லயும் தான் ஸ்டூடெண்ட்ஸ் அதிகமா தூங்குவாங்க. உனக்கே தெரியாது, நீ தூங்குறத வச்சு நீ சொல்லிக்கிட்டு இருக்க. இதுக்கும் என் ஃப்ரெண்ட்ஸ் வந்துட்டு சூப்பரா இருக்குடா, நல்லா பேசுற, அப்படி இப்படின்னு ஃபயர்லாம் விட்டானுங்க. இப்பதான் தெரியுது நானே கிரிஞ்சுதான் பண்ணி வச்சிருந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஹிஸ்ட்ரி கிளாஸ்ல கதையா சொல்றதுனால தூக்கம் வரும். மேத்ஸ் கிளாஸ்ல எதுவுமே புரியாதனால தூக்கம் வரும். ஆக்சுவலா ஹிஸ்ட்ரி கூட எதுவுமே புரியாமலாம் இருக்காது. எதுவுமே புரியாமலாம் இருக்காது, திக்கு இருக்கு. ஆனா இப்ப எல்லாம் திக்குனா நான் வந்துட்டு ஒன்னு வீடியோ ஆஃப் பண்ணிட்டு இல்ல வந்துட்டு எடிட்டிங்ல அதை எப்படி கட் பண்ணலாம் அப்படிலாம் பார்த்துட்டு இருந்தேன். அப்போ ஃபர்ஸ்ட் வீடியோ எதுவும் பண்ணக்குள்ள அப்படியே அப்லோட் பண்ணி விட்டேன். ஒரு கதையா கேட்டு கூட நம்ம எழுதி பாஸ் பண்ணிடலாம். ஆனா மேக்ஸ் அப்படி பண்ண முடியாதுல்ல. மேக்ஸை படிக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்கல்ல. ஆனா நமக்கு இப்போ நம்ம ஒரு தப்பு பண்ணோம்னா அதை சொல்றதுக்கு திருத்தி சொல்றதுக்கு மேக்ஸ் சம்ஸ்ல டீச்சர்ஸ் இருக்காங்க. ஆனா இதெல்லாம் என்னைக்கோ ஒருத்தர் ஏதோ ஒரு சயின்டிஸ்ட் ஒரு ஃபார்முலாவை கண்டுபிடிச்சாரு. அந்த ஃபார்முலா சரியானு சொல்றதுக்கு இந்த டீச்சராஸ் இருந்திருப்பாங்களா? இல்ல அந்த ஃபார்முலா வச்சு அவர் சம் போட்டிருப்பாரு, அந்த ஆன்சர் கரெக்டான அவருக்கே தெரியுமா? இல்ல அதை சொல்றதுக்கு ஒரு டீச்சர் இருந்திருப்பாங்களா? 2-3 ஃபார்முலாவை 2-3 சயின்டிஸ்ட் கண்டுபிடிச்சாங்க. அதை எல்லாத்தையும் ஒன்னா சேர்த்து இன்னொரு ஆன்சர் கண்டுபிடிச்சாங்க. அது சரிதான் சொல்றதுக்கு ஒரு டீச்சர் இருந்திருப்பாங்களா? இதெல்லாம் மிட் நைட்ல வந்துட்டு எவனா கேனத்தனமா யோசிக்கிற மாதிரி இருக்கா? அந்த காலத்துல வந்துட்டு ஒரு ஃபார்முலாவையோ இல்லை எதையோ கண்டுபிடிச்சாங்கன்னா அதை ஒரு டைமுக்கு கிட்டத்தட்ட ஒரு 100 டைம் அதை வந்துட்டு ப்ராப்ளம்ஸ்ல வந்துட்டு போட்டு பார்த்து அதுக்கப்புறம் தான் அது சரியானதாங்கிறதே கண்டுபிடிச்சிருப்பாங்க. அந்த ஒரு பேசிக் அறிவு கூட இல்லாம அப்ப நான் வீடியோ பண்ணிருக்கேன். அடுத்த வீடியோக்கு போவோம், வேண்டாம் இதுக்கு மேல. ஹாய், திஸ் இஸ் தனி ஒருவன். இன்னைக்கான கண்டென்ட் எதை பத்தினா லவ் பத்தி பேசி போறதுக்கு இன்ஸ்டாகிராம். இன்னைக்கான கண்டென்ட் எதை பத்தி? வாய்ஸ் என்ன வாய்ஸ் அதுன்னு எனக்கு இன்னும் வரைக்கும் புரியல. இந்த வாய்ஸை கேட்டுட்டு என் ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் உண்மையிலே உன் வாய்ஸ் தானா, நேரில் பார்க்கும்போது இப்படிலாம் இல்லையே, நான் இப்போ எப்படி பேசுறேனோ அதுதான் என்னோட ஆக்சுவல். அங்கே வீடியோவில் பேசும்போது கொஞ்சம் நானே நான் வாரணமாயிரம் சூர்யான்னு நினச்சிக்கிட்டு இப்படி பேசி வச்சிருக்கேன். இப்பெல்லாம் நினைச்சா கூட அந்த மாதிரி வர மாட்டேங்குது. போகிறதுக்கு இன்ஸ்டாகிராம்ல நிறைய பேர் இருக்காங்க. இருந்தாலும் ஏன் சைடு ட்ரூ லவ்னா என்னன்னு கொஞ்சம் கேட்டுட்டு போங்க. ஏன் சைட் ட்ரூ லவ்னா என்னன்னு கொஞ்சம் கேட்டுட்டு போங்க. இந்த வீடியோ எடுக்கும்போது எனக்கு 17 வயசு. உனக்கு என்ன தெரியும்னு என் சைட் ட்ரூ லவ் தான் கேட்டுட்டு போங்கன்னு நீ சொன்னேன். என்ன தைரியத்துல சொன்னேன்?
இப்ப இருக்கிற அளவுக்கு மெச்சூரிட்டி கூட அப்ப இல்ல உனக்கு. என்ன தைரியத்துல சொன்னேன்? எனக்கு இன்ன வரைக்கும் புரியல ட்ரூ லவ்னா என்ன. இன்ன வரைக்குமே எனக்கு தெரியல ட்ரூ லவ்னா என்னன்னு. ஆனா இந்த வீடியோல நானே என்னமோ பேசி வச்சிருக்கேன். இந்த மூணு விஷயம் ஒரு ரிலேஷன்ஷிப்ல இருக்கு. அந்த ரிலேஷன்ஷிப் மோஸ்ட் ஸ்ட்ராங்கஸ்ட் ரிலேஷன்ஷிப் இன் திஸ் வேர்ல்ட். ஆமா, இவருக்கு தெரியும் எல்லாம். 3 விஷயம் இருந்தா போதும், இதுதான் மோஸ்ட் ஸ்ட்ராங்கஸ்ட் ரிலேஷன்ஷிப்னு. அதெல்லாம் தெரிஞ்சிருந்தா நீ ஏன் இங்க இப்ப இருக்க போற இந்த நிலைமையில? ஒருத்தவங்க உங்ககிட்ட நிறைய சண்டை போடுறாங்க, நீங்க ஒருத்தவங்க வேற ஒருத்தவங்க கூட பேசினா ரொம்ப பொசசிவ் ஆகுறாங்க, சண்டை போட்டு அவங்களே ஈகோ இல்லாம வந்து சாரி கேட்குறாங்க. சூர்யா ஃபேனா இருந்திருக்கலாம்டா நீ. ஆனா நீயே உங்க வாரண மாதிரி ஒரு சூர்யாவை அசியூம் பண்ணிக்கிட்டு அவ்வளவு ஒரு ஸ்டைலா பேசுறேன். இதுல ஒரு வாய்ஸ் எடுத்து பேசியிருக்க பத்தியா? இந்த வீடியோல வந்துட்டு அப்பவே வந்துட்டு 1000 வியூஸுக்கு மேல போச்சு. நான் என்னமோ நான் நல்லாதான் பேசியிருக்கேன்னு நினைச்சிட்டு நானே அனுப்பிட்டேன். என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வச்சோம் சூப்பர்ரா சூப்பர்ரா, ஆமாண்டா அப்படி 100%. அவங்களுக்கே இந்த ட்ரூ லவ்னா என்னன்னு தெரியாது. இது 100% வேற கமெண்ட்ல ஃபயர்லாம் விட்டுக்கிட்டு இருந்தாங்க. முடியல. அடுத்த வீடியோ போ. இது வந்து என்னால வாழ்க்கையில மறக்க முடியாத ஒரு சம்பவம். காலேஜ்ல இருந்து வீட்டுக்கு கிட்டத்தட்ட ஒரு 70 கிலோமீட்டர் கிட்ட வரும். ஸோ நாங்கள் வண்டியிலே போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பஸ்ஸு காசு மிச்சமாகவே என் ஃப்ரெண்டோட வண்டியில் ஏறணும். அப்போவே சொன்னேன் அவன்கிட்ட, வண்டியை வந்துட்டு வேகமாக ஓட்டாதடா அப்படின்னு சொல்லிட்டு. அந்த நாய் கேட்கல. வேகமாக ஓட்டினா வண்டி இன்ஜின் சீஸ் ஆகி வண்டி நின்றுச்சு. மெதுவாக ஓட்டியிருந்தா கூட ஏதோ ஓட்டினாலும் வீட்டுக்கு போயிருந்துருக்கலாம். கிக்கர் அடிக்க முடியல. அப்போ வந்துட்டு என் ஃப்ரெண்டு வந்துட்டு எது காமெடியாக இருக்கடா இந்த சுச்சுவேஷனு. நாங்கள் அந்த நேரம் பார்த்து என் ஃப்ரெண்டு ராகுல்னு ஒருத்தன் வரல, அந்த சுச்சுவேஷன் ரொம்ப சீரியஸ் ஆயிருக்கும். இவங்க அப்பா வந்தோடனே சரி எப்படியாவது வீட்டுக்கு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு காமெடியா இருக்கிறான்னு சொல்லிட்டு வீடியோ எடுத்துட்டு இருந்தானுங்க. அப்பதான் நான் விளாக் மாதிரி முதல் தடவை பண்ணேன். ஹாய், திஸ் இஸ் தனியூர். இன்றைக்கான வீடியோ எனக்கு என் ஃப்ரெண்ட்ஸ் கூட நேற்று நடந்த ஒரு அலப்பறை தான். ஆக்சுவலாக நானும் என் ஃப்ரெண்டும் வண்டியில் போகலான்னு பார்த்தா வேலாயுதம்பாளையத்துக்கிட்டே வண்டி இன்ஜின் சீஸாகி நின்றுச்சு. பாதி தூரம் தள்ளிட்டே வந்தோம், முடியல. அப்புறம் இன்னொரு ஃப்ரெண்டுக்கு ஃபோன் போட்டு வர சொல்லி வண்டியை டோ பண்ணிட்டு போக வர சொன்னால் அதுவும் முடியல. நான் ரோட்டில் டயர்டாகி விறுவிறுத்துனா இங்கே தனியூரோட நிலைமையை பாடுறான்னு வீடியோ எடுக்க ஆரம்பிச்சிட்டானுங்க. ஆக்சுவலா அப்பத்துல இருந்தே என் ஃப்ரெண்ட் சர்க்கிள்லயும் சரி, இப்போ வரையுமே சரி, புதுசா தெரிஞ்ச காலேஜ்ல நிறைய பேர் வந்துட்டு என் பேரவே மறந்துடுவானுங்க போல போற போக்குல. தனி ஒருவன் ஸ்டாஃப்ஸுக்கு தெரிஞ்சா கூட அப்படிதான் கூப்பிடுறாங்க. பட் அது நல்லா இருக்கு. 2 ஃப்ரெண்டும் சேர்ந்து நாங்கள் 5 பேரும் வண்டியை மாட்டை கட்டி இழுத்துட்டு போகிற மாதிரி சணல் கயிறெல்லாம் வாங்கி கட்டி இழுத்துட்டு போகிற நிலைமை ஆயிடுச்சு. இவன் பஸ்ஸு காசு மிச்சமாகும்னு இவன் கூட வந்ததுக்கு இவனால் என்ன பண்ண முடியுமோ அதை பண்ணிட்டான். இப்படி உங்களை பிரச்சனையில் மாட்டி விடுற ஃப்ரெண்டை டேக் பண்ணுங்க. அப்போல்லாம் இன்ஸ்டாகிராம்லேயும் இதுலேயும் இப்போ வரையுமே அதெல்லாம் இருக்குது. டேக் பண்ணுங்க, உங்கள் அம்மாவை பிடிச்சா லைக் போடுங்க, அப்பாவை பிடிச்சா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்படிலாம் இருக்கும்ல. அந்த மாதிரி சில விஷயம்லாம் டேக் பண்ணுங்க, அவங்கள டேக் பண்ணுங்க, இவங்கள டேக் பண்ணுங்கலாம் சொல்லிட்டு இருந்தேன். கமெண்ட்ல எஸ்ன்னு போடுங்க, கெஸ்ன்னு போடுங்க அப்படின்லாம் சொல்லிட்டு நிறைய வீடியோ சொல்லிட்டு இருந்தேன். இப்போ அதெல்லாம் எடுத்து பார்க்கணும்னா எனக்கு வந்துட்டு, ஆனால் அப்போ இருக்கிறதுக்கும் இப்போ இருக்கிறதுக்கும் இருந்ததுக்கும் இப்போ இவ்வளோ தெளிவாக பேசுறதுக்கும் காரணம் மேபி எக்ஸ்பீரியன்ஸ் தான் நினைக்கிறேன். ஏன்னா ஸோ இப்போ வந்துட்டு இந்த வீடியோஸ் பழைய வீடியோஸ்லாம் பார்த்து ரியாக்ட் பண்ண மாதிரி பார்ட் 2 வீடியோவும் இதுக்கு இருக்கு. இப்போ எல்லாம் போயிட்டு வாங்க. பாய்.